பிராண்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இந்த மூணுமே ஒரே விஷயம் தானே பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆட் தான் போடுறோம்ல, அப்புறம் என்ன மார்க்கெட்டிங், என்ன பிராண்டிங் அப்படின்னு கேட்பாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, இந்த மூணுமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கோல்ஸ், பட் நெஸ்டட் அண்டர் ஒன் பிக் அம்ப்ரெல்லா. இந்த மூணு விஷயத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்காம நீங்க எவ்வளவுதான் காசு கொட்டி ஆட் ரன் பண்ணாலும் பிசினஸ் க்ரோவே ஆகாது. இன்னைக்கு வீடியோல நம்ம ஊர் கல்யாண பிரியாணி பிசினஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ரொம்ப சிம்பிளா பிராண்டிங் விசஸ் மார்க்கெட்டிங் விசஸ் சேல்ஸை பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் பிராண்டிங். பிராண்டிங்னா சிம்பிளா நீங்க யாருன்னு மக்களுக்கு சொல்றது. இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு புதுசா ஒரு பிரியாணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்கு பாய் பிரியாணின்னு பேரு வச்சு ஒரு செம பிரீமியம் லோகோ, சூப்பர் பிளாக் அண்ட் கோல்ட் பிரீமியம் பேக்கேஜிங் அண்ட் உங்க பிரியாணிக்குள்ள ஒரு யூனிக் ஃபிளேவரை கொண்டு வரீங்க. நீங்க மக்கள் கிட்ட என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் தான் இந்த ஊர்லேயே ரொம்ப ஹைஜீனாகவும் அத்தன்டிக்கான பாய் பிரியாணி, அதுவும் கல்யாண வீட்டு பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் இஸ் பிராண்டிங். உங்கள் ப்ராடக்டை பார்த்து மக்களுக்கு என்ன தோணுதோ அதான் பிராண்டிங். அமேசான் சிஇஓ ஜெஃப் பெசோஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. யுவர் பிராண்ட் இஸ் வாட் அதர் பீப்புள் சே அபவுட் யூ வென் யூ ஆர் நாட் இன் த ரூம். நீங்கள் ரூம்லேயே இல்லாத போது உங்கள் கஸ்டமர் உங்கள் ப்ராடக்டை பற்றி என்ன பேசுகிறாங்களோ அதுதான் உங்கள் பிராண்ட் வேல்யூ அப்படின்னு. பிராண்டிங் ரெடி பண்ணியாச்சு, இப்போ ப்ராப்பர் ஐடென்டிட்டி பில்ட் பண்ணியாச்சு. ஆனா நீங்க பாய் பிரியாணின்னு ஒரு சூப்பர் பிராண்ட் வச்சிருக்கீங்கன்னு உங்க பக்கத்து தெருக்களுக்கும் தெரியணும் இல்லையா? அப்படி தெரியலன்னா எப்படி பிசினஸ் நடக்கும்? அந்த பிராண்டை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா சிம்பிள், ரைட் ப்ராடக்டை ரைட் ஆடியன்ஸ் கிட்ட ரைட் டைமுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ நம்ம பிரியாணி பிசினஸ்க்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்? உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டுட்டு வந்து ரிவ்யூ வீடியோ போட வைக்கிறது. இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஷாப்பை சுற்றி 5 கிலோமீட்டருக்கு டார்கெட் பண்ணி விஷுவலாக இருக்கிற ரீல்ஸை ஆடாக ரன் பண்ணுறது. வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்கும்போது மேட்ச் பார்க்கும்போது பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு ஆஃபர்ஸ் ஃப்ளையர்ஸில் போடுறது. மார்க்கெட்டிங் பண்ணுற வேலை என்ன தெரியுமா? மக்களுக்கு உங்கள் பிராண்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை, ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறது. அதாவது கஸ்டமரை உங்கள் கடை வாசலுக்கு கூட்டிகிட்டு வர வேலை தான் மார்க்கெட்டிங். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் சேல்ஸ். மார்க்கெட்டிங் பண்ண ஆடை பார்த்து உங்கள் பேக்கேஜிங் லைன்ஸை ரசித்து ஒரு கஸ்டமர் உங்கள் ஷாப் கவுண்டருக்கு வந்து நிற்கிறாரு. அவர் கவுண்டருக்கு முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறமா நடக்கிற எல்லா விஷயமும் சேல்ஸாக தான் மாறும். கஸ்டமர் கவுண்டரில் வந்து நிற்கும் போது உங்கள் கவுண்டர் ஸ்டாஃப் எப்படி ஸ்மைல் பண்ணி பேசுகிறாங்க. சிங்கிள் பிரியாணி கூட இந்த சிக்கன் 65 காம்போ சேர்த்து போட்டால் ₹40 டிஸ்கவுண்ட்னு அப்செல்லிங் பண்ணுறாங்களா? குயிக்காக கேஷை வாங்கிட்டு பில் பண்ணி டெலிவரி கொடுக்குறாங்களா? மார்க்கெட்டிங் உங்கள் கடை கதவு வரைக்கும் கஸ்டமரை கூட்டிகிட்டு வரும். ஆனால் கஸ்டமர் பாக்கெட்டில் இருந்து காசு எடுத்து பில் பண்ணி ப்ராடக்டை அவங்க கையில் கொடுத்து கன்வர்ஷன் பண்ணுறது தான் சேல்ஸ். சேல்ஸோட அல்டிமேட் ஃபோக்கஸ் ஷார்ட் டேர்ம் ரெவன்யூ ஜென்ரேஷன். இன்றைக்கி எவ்வளோ பிரியாணி பாக்ஸ் விற்றுருக்கு, எவ்வளோ காசு உள்ளே வந்திருக்கு, தட் இஸ் சேல்ஸ். ஸோ சம்மரியாக ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, பிராண்டிங் இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணால் காசு தான் வேஸ்ட் ஆகும், மக்கள் நம்ப மாட்டாங்க. மார்க்கெட்டிங் இல்லாமல் சேல்ஸ் பண்ணுனா ப்ராடக்ட் எவ்வளோதான் சூப்பராக இருந்தாலும் விற்காது, ஏன்னா யாருக்குமே அது தெரியாது. இந்த 3 கியர்ஸும் கரெக்டாக ரொட்டேஷன் ஆனாதான் எந்த ஒரு பிஸ்னஸும் ஒரு பெரிய கார்பரேட் எம்பையராக க்ரோ ஆகும். ஸோ கைஸ், இப்போ பிராண்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இந்த மூணோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிச்சா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு புது பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி முதல்ல பிராண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா இல்லை சேல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? உங்கள் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஜிக்கை, ஹை லெவல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும்னா வெறும் தியரியாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ரியல் ப்ராஜெக்ட்ஸ், ஒர்க்கிங் நாலேஜ் மாஸ்டர் பண்ணணுமா? Then Entry Digital Marketing course is waiting for you. Experienced mentors, live sessions, hands-on campaign execution கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தமிழ்லேயே ப்ரொஃபஷனல் கைடோட நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.